வேளாங்கண்ணியில நம்ம இந்த இடத்துக்கு மதியான சமயத்துல போறத விட, ஈவினிங் சமயத்துல போனோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா, வெயிலா இருக்கும். நம்ம இங்கருந்து அந்த ஜீசஸோட பெரிய சிலை கிட்ட போறதுக்குள்ள நம்ம டயர்டாவே ஆயிடுவோம். அது இல்லாம இங்க ஃபோட்டோஸ் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டயர்டா இருப்போம். ஆனா, ஈவினிங் சமயத்துல நம்ம அங்க ரிலாக்ஸ்டா அங்க போயிட்டு, அந்த ஸ்டாச்சு கிட்ட நிக்கிறதுலயே ஒரு செம்ம ஒரு வைபா இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்னா கூட நம்ம டயர்டே தெரியாதுங்க. ஸோ ரொம்பவே ஒரு அழகான இடம். கண்டிப்பா வேளாங்கண்ணி போனீங்கன்னா, இந்த இடத்துக்குலாம் போங்க. ரொம்ப தூரமா உள்ள இருக்கே சொல்லிட்டு அப்படியே வந்துராதீங்க. சில பேர்லாம் காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துர்றதுனால, நெறைய இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, வேளாங்கண்ணி போனீங்கன்னா, கண்டிப்பா அங்க 1 நாளோ, 2 நாளோ தங்கி நீங்க மாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, இந்த மாரி இடங்களையும் போய் பாருங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஃபுட்டுக்கலாம் கூட சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி நம்ம போனது ஒரு திருப்தியா இருக்கும். ஆசீர்வாதமும் கிடைக்கும். சந்தோஷமான ஒரு மனநிலையோட நம்ம வரலாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாச்சு கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஸ்டாச்சுக்கு அப்படியே பேக் சைட்ல ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்கு. ஸோ அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். வாடா. இது மொத்தமே 78 ஃபீட்டுப்பா. 78 ஃபீட் அங்க இருக்கும். இந்த இடம்